இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு ஒரு Hyundai i10ங்க 2011 மாடல்ல ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல கப்பா இன்ஜின் கொண்ட ஒரு சூப்பரான வண்டி. வெறும் 81,000 கிலோமீட்டரோட ஒரு பக்கா குவாலிட்டியான ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல எதிர்பார்த்துவாங்க. இந்த வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. வண்டியோட நம்பர் TN07BL2245ங்க. வண்டியோட பாடி லைன் குவாலிட்டி எல்லாம் பாருங்க, ரொம்பவே தெளிவா இருக்கும். ஒரு ஸ்கிராட்ச் ஒரு டென்ட் கிடையாது பாடியில. வண்டிக்கு 4 டயருமே புதுசு போட்டிருக்காங்க. கான்டினென்டல் டயர் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இந்த டயர் ஒரு உதாரணம். ரொம்பவே குவாலிட்டியாக வச்சுருந்துருக்காங்க. வண்டியில் ரியர் வைப்பர் வந்துடுது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆண்ட்ராய்டில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 4th ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 ஓனராக இருந்தாலும் வண்டி வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஓனர் நம்பர்லாம் பிரச்சனை இல்லை, வண்டியோட குவாலிட்டி தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக யோசிக்காமல் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா, சிங்கிள் ஓனர் வண்டி கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த குறையுமே வைக்கல வண்டியை பொறுத்த வரையும். டயர்லேருந்து, இன்டீரியர்லேருந்து, எக்ஸ்டீரியர்லேருந்து எந்த வேலையும் கிடையாது, எந்த குறையும் இல்லை. ரொம்பவே குவாலிட்டியாக அந்த வண்டி வந்திருக்கு. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்டீரியரில் பாருங்கள், டோர் பேட் சைடில் 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் ஆப்ஷனுமே வந்துடுது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 81,171 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது. 2 கீ கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் கீயோட இந்த கீயும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடுது. ஏசியெல்லாம் சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே சூப்பராக ப்ராப்பராக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே தெளிவாக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனுமே வந்துடுது. ரிவர்ஸ் வியூவுமே நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. புது வண்டி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பார்த்துடலாம். சீட் கவர்லேயுமே எந்த விதமான அழுக்கு, டேமேஜ் எதுவுமே இல்லை. ஜம்முன்னு இருக்குது வண்டியோட சீட் கவருமே. வண்டியோட அப் அண்ட் சருமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். நல்லா தாராளமாக கம்ஃபர்டபுளாக 3 பேர் ஈஸியாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சூப்பரான லெக் ஸ்பேஸோட ஒரு அருமையான ஸ்பேசஸ் ரியரில் வந்துடுது. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தவரையும் அண்டர் பார்ட்ஸ் நாய்ஸோ இல்லை சஸ்பென்ஷன், கிளச்சு எந்த வேலையுமே இல்லை. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே போயிட்டோன்னா எக்கோஹாமாவோட ஒரு டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 95% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. ஸ்டெப்னி கூட குறை வைக்கல. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்ஜினோட சவுண்டு, வண்டியோட ரேட்டு எல்லாமே நான் சொல்லிடுறேன். வாங்க பார்த்துடலாம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேங்க. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், பக்கா சீல்டு இன்ஜினுங்க. கம்பெனி பேஸ்ட்டோட அப்படியே தெளிவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வெறும் 81,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாக இருக்குது. வண்டியில் அடிப்பாடு, ரீப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் கிடையாது. பக்கா ஒரிஜினாலிட்டி பார்ட்ஸோட எல்லாமே தெளிவாகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு டைரெக்டாகவே நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. 2011 மாடலு, 4வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓனர் நம்பருன்றது வெறும் பேப்பரில் தாங்க இருக்குது. ஆனால் வண்டியோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான குவாலிட்டிலே வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குறோம். இந்த 2 லட்ச ரூபான்றது ஃபிக்ஸட் கிடையாது, சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். 2011 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் Hyundai i10
பெட்ரோல் வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வண்டியோட ரேட் சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை செக் பண்ணி பாருங்கள். வண்டி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கே பிடிக்கிற அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.